Hi guys, welcome back to another video. 2019ல ஒரு ஆக்ஷன் கிரைம் மூவியா ரிலீஸ் ஆன பிளட் வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி ஒரு அசாசியன், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, வளர்க்குறாங்க. அதை விட்டு 2 பொண்ணுங்களை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இவங்க பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அந்த பையனை லவ் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கல, வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு லவ் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் தன்னோட அசாசியன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வயிற்றுல குழந்தையா இருக்கும்போது விட்டுட்டு ஓடி போனவன் தான், அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயினி. அதே சமயம் அந்த ஹீரோயினியோட பொண்ணு லவ் பண்ணுற பையன் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவங்க அசாசியனாக ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்குறாங்க, அவன் தான் தன்னோட ஹஸ்பண்டை கொண்டாங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிய வர, இவங்களோட பொண்ணு லவ் பண்ணுற பையனும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இந்த அசாசியன் கூட்டத்தை பிடிக்கிறது தான் என் பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயினி என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதான் படத்தில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னான இது. ஸோ அந்த படத்தில் நமக்கு பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு சொன்னால் பெருசாக எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா போரா போக்கில் அந்த கதை களம் அமைஞ்சிருக்கு. பட் அந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ். அண்ட் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அந்த ஹீரோயினி ஆகட்டும், ஹீரோயினி பொண்ணாக நடித்தவங்க 2 பேருமே ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஆக்டிங்கே கொடுத்துருப்பாங்க. 2 பேருமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமாக ரோல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு எல்லாமே ரொம்பவே டைம் எடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த அம்மா பொண்ணுக்கு உண்டான அந்த பாண்டிங் ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் வெளியில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கோவப்படுற விஷயமாகட்டும், 2 பேருமே சண்டை போட்ட விதமாகட்டும், 2 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சண்டை போட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த அவங்களோட பாண்டிங் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்க்ரீன் பிளே அப்படின்போது ஈஸியாக நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்ச ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தது தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் இந்த சீன் தான் அடுத்த வரப்போது, ஹஸ்பண்ட் காணாமல் போனால் அதை கண்டிப்பாக இவங்க வேலை பார்க்குறவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற விஷயம் நமக்கு காலகாலமாக 100 வருஷ கால சினிமாவில் நம்ம பார்த்த விஷயம்தான். பட் அதே தான் இங்கே வச்சுருக்காங்க. பட் அது தெரிஞ்சாலும் அந்த ரிவெஞ்ச் கேட்டகரி அப்படிங்கிறத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது மூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஆஸ் யூஷுவல் ஆனால் அதே ஒரு சாக்ரிஃபை பண்ணி அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஒரு சீன் அப்படின்னபடியா பார்த்து பழகின சீன்பா அப்படின்ன மாதிரியா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கம்மியாகவே இருந்துச்சு ஆக்சுவலி படத்தில். அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஆகணும். அதை தவிர இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவும் இல்லை, ப்ரூட்டலான காட்சிகள் அப்படின்னு எதுவுமே இல்லை. 1 hour and 31 minutes வரைக்கும் ரன் ஆகக்கூடிய இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவி. உங்கள் ஃபேமிலிஸோட நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு கிரைம், சின்னதாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிஸோட உட்காந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு சிறப்பான படமாக இந்த பிளட் வேலண்டைன்ஸ் அப்படின்னு இருக்கும். எதுக்காக இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, ஹீரோயினுக்கு அதுதான் பேரு, பிளட் வேலண்டைன்ஸ். அவங்களுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்றத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஃபிஷியலா இந்த படம் தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு, போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ guys.